கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையாக வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் இதுவரையிலும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவத்துக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 29 அதிகாரம் 23 வசனம். 1 நாளாகமம் 29, 23. அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு பாக்கியசாலியாய் இருப்பீர்கள். சாலமோன் தன் தகப்பன் தாவீதுடைய சிங்காசனத்தில் ராஜாவாக இருந்தான். அதனால் அவன் பாக்கியசாலியாக இருந்தான் பைபிள் சொல்லுது. அப்பா ராஜா, அந்த சிங்காசனத்தில் மகன் ராஜா உட்கார்றான். தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைங்க உண்டு. ஆனால் சாலமோனுக்கு தான் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சாலமோனை மட்டும்தான் ஆண்டவர் பாக்கியசாலியாக வைப்பாரா? எல்லாரையுமே வைப்பார். நம்முடைய தேவன் யார்? நம்மை பாக்கியசாலியாய் மாற்றுகிறவர். பாக்கியவதி என்று மரியாதை குறித்து வேதம் சொல்கிறது. இது முதல் சகல ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நம்மை அப்படியே மாற்றுவார். பாக்கியசாலி, பாக்கியவதி என்றால் என்ன? நம்ம இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையில் அமர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அவங்கள பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க பாக்கியவதி, பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படியே உங்களை வைக்க போகிறார். அப்படியே வைக்க போகிறார். சாலமோனை அந்த நிலையில் வச்ச ஆண்டவர் உங்களை வைக்க போகிறாரு. சரியா? நீங்கள் கலங்க வேண்டாம். சில பிசாசு உங்களை பயங்கரமாக குழப்பிட்டு இருக்கலாம். மனுஷனை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை ஒரு நிலையான இடத்துல உட்கார விடாமல், தகப்பனுடைய சிங்காசனத்தில் உட்கார விடாமல், தகப்பனுடைய ஸ்தானத்தில் உட்கார விடாமல் பிசாசு போராடலாம். அந்த கிரியெல்லாம் கர்த்தர் அழித்து போட போகிறார். தடையெல்லாம் உடைய போகுது. அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. நம்புறீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் தன் மகனாகிய சாலமோனை உட்கார வைத்து பாக்கியசாலியை மாற்றின எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பொழுதும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அனைவரும் பாக்கியசாலிகளாய், பாக்கியவதிகளாய் மாற்றியருளும். அப்படியே செய்கிறேன். நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தொடர்ந்து மருந்துகள் எடுத்தும் வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் கலங்கி இருக்கிற மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீராக. யாராவது மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்தால் இப்பொழுது நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை இருந்தமுடைய பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. வழக்கில் சிக்கியிருக்கிற மக்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனி இல்லாத தெய்வ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனி இந்த மாதத்திலேயே கர்த்தர் வாய்க்கப்படும்படியே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.